ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இறால் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 சேர்த்துருக்கேன். சம அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு, கல்லுப்பு சேர்த்து அதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பி திறந்து நல்லா வதங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அதில் இப்போ இறால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகா 4 நல்லா கிண்டி நல்லா எண்ணெய் கசிகிற அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரட்டும். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 150 ml, லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சுட்டு திறந்து நல்லா பாருங்கள். நல்லா தண்ணி தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஒரு பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பமான அரிசி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன் அரிசியை. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி திறந்து பார்த்து பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. அதை 20 நிமிஷம் டம் போட்டு மூடி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு இறால் பிரியாணி.